வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. கணவன் அடித்தது பெரிதல்ல, சக்களத்தி சிரிப்பாளை என நினைத்து அழுகிறேன் என கூறப்படும் பழமொழி வேடிக்கையாக இருந்தாலும் அதன் கருத்தியல் பூகோள அரசியல் தளத்திலும் உண்டு. ஒருவேளை இந்த விடயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், உக்ரைனுக்கு எதிரான போர் நீடிக்க வேண்டும், அதுவும் ரஷ்யா பின்னடைவை சந்திக்காமல் நீடிக்க வேண்டும் என சீனாவிடம் இருக்கும் உள்ளக்கிடக்கை மற்றும் அதற்குரிய காரணத்தை சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி ஐரோப்பிய ஒன்றிய ராஜதந்திரி ஒருவருக்கு இந்த வாரம் குறிப்பிட்ட விடயம் இப்போது பகிரங்கத்துக்கு வந்துவிட்டது. அதாவது, உக்ரைனிய போர் ரஷ்யாவின் தோல்வியுடன் ஒருவேளை முடிவடைந்தால் அதன் பின்னர் அமெரிக்காவின் பார்வை சீனாவின் மீது முழு கவனத்துடன் திரும்பிக் கொள்ளும் என்பதால் உக்ரைனிய போர் முடிவடைவதையோ அல்லது அந்த போரில் ரஷ்யா தோல்வியை பெறுவதையோ சீனா ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதாக பெய்ஜிங்கின் இந்த நினைப்பும் பிழைப்பும் வந்துள்ளது. ஆகமொத்தம், அமெரிக்காவுடனான போட்டியில் அமெரிக்க கவனம் தன் மீது திரும்புவதை தவிர்க்க உயிர் மற்றும் உடைமை இழப்புகளை தினசரி சந்தித்துக் கொள்ளும் உக்ரைனிய ரஷ்ய போரை பெய்ஜிங் நீடித்துக் கொள்ள விரும்புகிறது. ஆனால் வெளிப்போர்வைக்கு சீனா உக்ரைனிய நெருக்கடி தீர்க்கப்பட வேண்டும் என்ற பேச்சு பல்லக்கை காவிக்கொள்கிறது. சீனா மட்டுமல்ல, ஏறக்குறைய உலக நாடுகளின் போக்கே இவ்வாறு சுயநல அச்சில்தான் தற்போது சுழன்று வருகிறது. உலகின் போக்கு இவ்வாறான நாடுகள் கொண்டுள்ள தமக்குரிய சுயலாப அச்சுக்களில் சுழற, ஈழத்தமிழர் தரப்பில் சொந்த இனத்தின் அவலங்கள் குறித்த கரிசனைகளுக்கிடையே அவற்றை குழப்ப தலைப்படும் மக்கள் பிரதிநிதி போர்வை கைப்புள்ளை பாணி ரகங்களும் அவ்வப்போது கிளம்பத்தான் செய்கின்றன. அந்த வகையில் இப்போதும் இந்த ரகம் கிளம்பியுள்ளது. செம்மணி புதைகுழியின் அகழ்வு ஈழத்தமிழினம் சந்தித்த கடந்த கால அவலங்களை தினசரி சாட்சியப்படுத்திக் கொள்ள இந்த விடயத்தை திசை திருப்ப புலிகளின் துணுக்காய் தடுப்பு முகாம் என்ற விடயத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு சில பிரகிருதிகள் வெளிப்பட்டுக் கொள்கிறார்கள். இவ்வாறான பிரகிருதிகளுக்கு புலிகளின் துணுக்காய் தடுப்பு முகாமில் நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு ஆட்சி அதிகார மையத்தை கோரிக்கொள்ள ஏற்கனவே நிறைய வருடங்கள் இருந்தன. முள்ளிவாய்க்கால் பேரவலத்துடன் போர் முடிவுக்கு வந்த பின்னர் 16 வருடங்கள் இதற்காக இருந்தன. ஸ்ரீலங்காவின் அனைத்து அரசியல் மற்றும் படைய புள்ளிகளுடன் கூடி குலாவி நிழல் படங்களை எடுத்து அவற்றை பகிரங்கப்படுத்திய பிரகிருதிக்கும் இந்த காலம் இருந்தது. ஆனால் அப்போதெல்லாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளாத இந்த பிரகிருதி டெர்மினேட்டர் கோட்டாபய ராஜபக்ஷ, விடாது கருப்பு மகிந்த, மைத்திரிபால சிறிசேனா, ரணில் விக்ரமசிங்க உட்பட்ட ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரிகள் மற்றும் முக்கியமான ஆட்சி தரப்பு பங்காளிகளுடன் போஸ் கொடுத்து எடுத்து வெளியிட்ட நிழல் படங்கள் ஏராளமாக உள்ளன. 2017ஆம் ஆண்டில் கஞ்சா போதைப் பொருளை வைத்திருந்த வழக்கையும் பெண்ணொருவரிடம் பண மோசடி செய்த வழக்கையும் எதிர்கொண்ட இந்த பிரகிருதிக்கு கோட்டாபாய, மகிந்த, மைத்திரி, ரணில் உட்பட்ட பெரிய இடத்து தொடர்புகள் எல்லாமே இருந்தன. அவ்வாறாக பெரிய இடத்து தொடர்புகளை கொண்ட இவர் வேண்டுமானால் துணுக்காயில் விடுதலை புலிகள் ஆயிரக்கணக்கான மக்களை கொலை செய்து புதைத்ததாக ஒரு இடம் இருந்திருந்தால், உள்ளது உள்ளபடியே அந்த இடம் தனக்கும் தெரிந்திருந்தால், அந்த இடத்தை அகலுமாறு தான் தொடர்புடன் இருந்த அரசியல் முகங்களை அல்லது ஸ்ரீலங்காவின் படைய முகங்களை கோரி அதனை செய்திருக்கலாம். ஆனால் இப்போது செம்மணி புதைகுழி என்ற விடயம் அனைத்துலக அரங்கில் அதிர்வுகளை ஏற்படுத்தி கொள்ளும் போது, அந்த அகழ்வில் பல சிறார்களின் எலும்புக்கூட்டு எச்சங்களும் விளையாட்டு பொம்மையும் புத்தக பையும் சிறுமியொருவரின் சட்டையும் அங்கு புதையுண்டவர்களுக்கு என்ன நடந்திருக்க கூடும் என்ற வினாவையும் அது தொடர்பான அவலங்களையும் ஆன்மாவை உலுக்கிக் கொள்ளும் வகையில் எழுப்பிக் கொள்ளும் நிலையில் இவ்வாறான பிரகிருதிகளின் மடைமாற்றும் தந்திரங்கள் வெளிப்பட்டுக் கொள்கின்றன. நேற்றும் செம்மணி அகழ்வில் 2 சிறார்களின் எலும்புக்கூடுகளும் ஒரு சிறுமியொருவரின் சட்டையும் மீட்கப்பட்டது.
இதுவரை 42 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் இந்த இடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இந்த நேரம் பார்த்து இந்த விடயத்தை திசை திருப்பி புதிய குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள இவ்வாறான பிரகிருதிகள் துணுக்காய் என்ற விடயத்தை கையில் எடுப்பது பட்டவர்த்தனமானது. துணுக்காய் தடுப்பு முகாம் குறித்து கூறப்பட்ட கருத்துக்காக வன்னியில் வைத்து மக்களால் கண்டிக்கப்பட்ட இவர் இப்போது ஊடக மாநாடுகளை நடத்தி கொள்கிறார். உனது நண்பன் யார் என கூறு, உன்னை பற்றி கூறுகிறேன் என இருக்கும் பழமொழி போல முன்னர் யாழ் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா படைத்துறையின் கட்டளை தளபதியாக மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துருசிங்க இருந்த வேளை வடக்கில் தமிழர்களின் ஒற்றுமை மற்றும் அவர்களின் அரசியல் இலட்சியங்களை குறைமதிப்புக்குள்ளாக்கும் வகையில் சில இலக்குகளுக்கான தமிழ் முகமைகள் உருவாக்கப்பட்டன. இந்த விடயம் நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்ருசிங்க 2016 ஜனவரியில் ஸ்ரீலங்கா படைத்துறையிலிருந்து ஓய்வு பெற்றுக் கொண்டாலும் அவரது முன்னிய திட்டத்தால் உருவாக்கப்பட்ட முகமைகளின் நீட்சிகள் தொடர்கின்றன. தமிழ் மக்களின் உதிரப்பலியுடன் தொடர்புடைய விடயங்களை சமாளித்துக் கொள்வதற்காக கொழும்பு ஆட்சி அதிகார மையம் நானாவிதமான தந்திரோபாயங்களை முன்னெடுக்க தலைப்படும் பின்னணியில் அதற்கு பக்கவாட்டாக இவ்வாறான தந்திரோபாயங்களும் நகர தலைப்படுகின்றன. செம்மணி புதைகுழி அகழ்வுகள் மடியில் கனமுள்ள சில முகங்களை ஒலிப்புக் கொள்வதால் தான் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க்கை செம்மணிக்கு அழைத்துச் சென்று பழைய புதைகுழிகளை காட்டுவதை அல்லது அவற்றை தோண்டுவதை விடுத்து நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனத்தை செலுத்த வேண்டும் என ராஜபக்ஷ அதிகார மையத்தின் நாமல் பேபியின் நேற்று தாமரைமுட்டின் தலைமையகத்தில் செப்பிக்கொண்டார். ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க்கின் செம்மணி பார்வையிடல் அவசியமற்றதென நாமல் ராஜபக்ஷ நேற்று சொல்வது ஒருபுறம் இருக்க, இதே வோல்கர் டர்க் அண்மையில் தம்மை சந்திக்க கண்டிக்கு வந்தபோது ஆஸ்திரியாவைச் சேர்ந்த கிறிஸ்தவராக வோல்கர் டர்க் இருந்தாலும் அவருக்கும் கண்டியில் உள்ள ஸ்ரீலங்காவின் பௌத்த பீட தலைகள் பிரித்தோதி நூல் கட்டித்தான் அனுப்பியிருந்தன. கிறிஸ்தவரான வோல்கர் டர்க்குக்கு அஸ்கிரிய மல்வத்தை பீடங்கள் ஏன் பிரித் நூல் கட்ட வேண்டும் என்ற ஒரு ஐயம் உங்களின் சிரசுகளுக்கு இருக்கக்கூடும். வோல்கர் டர்க் இறுதியாக கொழும்பில் நடத்திய ஊடக மாநாட்டை நோக்கி கொண்டாலே அதில் அவரது வலதுகர மணிக்கட்டில் பிரித் நூல் இருப்பது தெளிவாகவே தெரியும். வோல்கர் டர்க்கை கண்டிக்கு அழைத்த பௌத்த பீட தலைகள் அவருக்கு பிரித்தோதி ஆசீர்வாதம் கூறி இந்த நூலை கட்டியபோது அந்த நூல் வெறும் ஆசீர்வாதமாக அல்லது ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி அவரது ஜெனீவா நகர்வுகளை எல்லை மீறாமல் கட்டுப்படுத்தும் ஒரு நூலாக அமையட்டும் என்ற நப்பாசை நோக்கத்துக்குரியதாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் ஐநா மனித உரிமை பேரவையுடன் ஸ்ரீலங்காவுக்குள்ள சிக்கல்களை இவ்வாறான நூல்கள் வசியப்படுத்த கூடுமா என்பது ஒரு முக்கியமான வினா. ஏனெனில் வோல்கர் டர்க்கின் இந்த முறை பயணம் நவநீதம் பிள்ளையின் பயணத்தை போல கொழும்பு ஆட்சி அதிகார மையத்துடன் முரண்பாடுகள் இல்லாமல் சுமூகமாக முடிவடைந்தாலும் இந்த முடிவு ஏகேடிஆர் தரப்புக்கு உற்சாகத்தை வழங்கக்கூடியதாக இருந்தாலும் ஐநா அரங்கில் எதிர்வரும் செப்டம்பர் சவால்கள் கொழும்புக்கு இருக்கக்கூடும். கண்டியில் வைத்து ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு கட்டப்பட்ட பிரித் நூல் அவரது இலங்கை பயணத்தின் பின்னர் அவரது பணியகம் தற்போது தயாரிக்க ஆரம்பித்திருக்கும் அறிக்கையிடலை, அதிலும் குறிப்பாக ஸ்ரீலங்காவின் கடந்த கால போர்க்குற்றங்கள் தொடர்பான கரிசனைகளில் இருந்து பின்வாங்க செய்வதற்கு உதவி கொள்ளப் போவதில்லை என்பதும் யதார்த்தம். ஏனெனில் அவருக்கு முன்னர் பொறுப்பில் இருந்த ஆணையாளர் இன்றைக்கு 3 வருடங்களுக்கு முன்னர் 2022 உருவாக்கி இலங்கை போர் குறித்த வெளிப்புற சாட்சியங்களை சேகரிப்பதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட பொறிமுறையை தற்போதைய ஆணையாளர் அகற்றிக் கொள்ள முடியாது. இதனால் தான் ஜெனீவாவில் உள்ள தனது பணியகம் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான தகவல்களை சேகரித்து பாதுகாக்கவும் அவற்றை பகுப்பாய்வு செய்யவும் கடமைப்பட்டுள்ளதாக வோல்கர் டர்க் குறிப்பிடுகிறார். தற்போதைய ஏகேடிஆர் அரசாங்கம் உட்பட்ட அரசாங்கங்கள் ஜெனீவாவின் இந்த பொறிமுறையை தடாலடியாக நிராகரித்து உள்நாட்டு செயல்முறை, உள்நாட்டு விசாரணை என்ற கொடிபிடிப்பில் நின்றாலும் கடந்த வருடம் இதே நாளான ஜூலை 5 நிலவரப்படி ஜெனீவா களஞ்சியத்தில் இலங்கையின் இறுதிக்கட்ட போர் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக 96,215 பதிவுகள் உள்ளன. இப்போது செம்மணி உட்பட்ட புதிய ஆதாரங்களும் வெளிப்படுவதால் அனைத்துலக பிரசன்னமற்ற உள்நாட்டு செயல்முறை மட்டும் என்ற கொழும்பின் பிடிவாதத்தின் பிடிமானம் கேள்விக்கு உள்ளாக்கப்படுவதையும் அவதானிக்க முடிகிறது. இவை இலங்கை நிலவரங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், நேற்றைய செய்தி வீச்சில் கூறப்பட்டது போல நேற்று மாலை வாஷிங்டனின் வெள்ளை மாளிகைக்கு மேலே ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது பங்கபஸ்டர் குண்டுகளை வீசிய B-2 குண்டு வீச்சும் விமானங்களும் அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானங்களும் சுதந்திர தின வான் அணிவகுப்பில் பங்கெடுத்துள்ளன. நேற்றைய ஜூலை 4 கொண்டாட்டங்கள்
அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புக்கு கிட்டிய தொடர்ச்சியான வெற்றிகளின் விளைவுகளால் ஆரவாரப்படுத்தப்பட்ட போதும் டெக்சஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட திடீர் காட்டாற்று வெள்ளத்தில் கோடைகால முகாமில் பங்கெடுத்த 24 சிறார்கள் பலியாகி 25 பேர் வரை காணாமல் போன சம்பவம் சுதந்திர தின விழாவின் மகிழ்வில் ஒரு ஊடறுப்பை செய்தது. இவை அமெரிக்க நிலவரங்கள். அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரித்தானியாவில் பணிபுரிவதற்கு அல்லது கல்வி கற்பதற்கு வரும் வெளிநாட்டவர்கள் தங்களது பணி ஒப்பந்த காலம் அல்லது கற்கநெறி காலம் முடிவடைந்த பின்னரும் நாட்டில் தங்கியிருப்பதை ஹோம் ஆஃபீஸ் எனப்படும் உள்துறை அமைச்சகம் முறையாக அறிந்து கொள்வதில்லை என இது தொடர்பான புதிய ஆய்வுகளை மேற்கொண்டுள்ள பல கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற குழு கண்டுபிடிப்பை செய்துள்ளது. இதனையடுத்து பிரித்தானியாவில் சட்டபூர்வமாக ஒருவர் வசித்து வருகின்றாரா இல்லையா என்பதை அவர்களின் கைரேகைகள் மூலம் சரிபார்க்க வேலைத்தலங்கள் மற்றும் பணியிடங்களில் இயந்திரங்களை, அதாவது பயோமெட்ரிக் இயந்திரங்களை பொறுத்த அரசாங்கம் திட்டமிடுவதாக உள்துறை அமைச்சர் ஜூவர்ட் ஹூப்பர் தெரிவித்துள்ளார். கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தால் 2022 ஸ்கில் விசா எனப்படும் தொழிற்சேர்ச்சி நுழைவிசை விசா அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் அவ்வாறான நுழைவிசைகளில் ஊடாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்த பலர் தமது பணிகளுக்குரிய ஒப்பந்த காலம் முடிந்ததும் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கி பணிபுரிவதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த விடயத்தை உள்துறை அமைச்சகம் கண்டுபிடிக்க தவறிவிட்டதான குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வரும் நிலையில் அரசாங்கம் தமது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த போவதாக அறிவித்துள்ளது. பிரித்தானியாவில் சுகாதாரம் மற்றும் சமூக பராமரிப்பு தளத்தில் பணியாளர் பற்றாக்குறை ஏற்பட்டதை அடுத்து அதனை நிவர்த்தி செய்வதற்காக முன்னைய கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட முறை ஏராளமான குடியேறிகளை சாதனை அளவில் பிரித்தானியாவுக்குள் அனுமதித்ததாகவும் நாடாளுமன்ற குழு குறிப்பிடுகிறது. இவ்வாறாக சுகாதாரம் மற்றும் சமூக பராமரிப்புக்கான வேலைவாய்ப்புகளுக்கு வந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தமது நுழைவிசைவு, அதாவது விசா காலாவதியான பின்னரும் நாட்டில் தங்கியிருப்பது தெரிய வந்திருப்பதால் பணியிடங்களில் பயோமெட்ரிக் சோதனைகள் மூலம் ஒரு பணியாளர் சட்டபூர்வமாக நாட்டில் இருக்கின்றாரா இல்லையா என்பதை அறிய முடியும் என தற்போதைய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.